டாக்டர். எஸ். உங்க மெடிக்கல் ஒப்பீனியனுக்காக இந்த பொண்ணை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் சிட் டவுன். தீபா, நான் யாருன்னு தெரியுமாமா? தெரியும். நீங்க பிரபல மனோதத்துவ டாக்டர்னு நர்ஸ் சொன்னாங்க. உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு. குடும்ப வாழ்க்கை பத்தி சொல்ல முடியுமா? எல்லா பெண்களையும் போல வீட்டை சுத்தம் பண்ணுவேன், சமைப்பேன், ஷாப்பிங் போவேன், புருஷனை கவனிச்சுக்குவேன். உன் வீட்டுக்காரரு உங்ககிட்ட நல்லா நடந்துக்குவாரா? பொதுவா நல்லா நடந்துக்குவாரு. ஆனா சில சமயங்கள்ல தான் ரொம்ப கோவப்படுவாரு. எதனால அவரு கோவம் வரும்? அவர் என்ன விரும்புற அளவுக்கு நான் அவரை விரும்பலன்னு சொல்லி கோவப்படுவாரு. தீபா, உன் கணவர்கிட்ட மத்தபடி உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அவரோட கை துப்பாக்கி. அதுக்கு காரணம் என்ன? என்ன தூங்க விடாம ஆட்டி அலக்கழிச்சுக்கிட்டு இருந்த கெட்ட சொப்பனங்களுக்கெல்லாம் அந்த துப்பாக்கி தான் முடிவு கட்டும்னு நம்பினேன். கெட்ட சொப்பனங்களா? அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? மத்தவங்களுக்கு முழிச்ச உடனே கனவு மறந்துடும். நான் அலறி அடிச்சு முழிச்சுக்கிட்டாலும் கூட நாள் பூராவும் அந்த கனவு என் மனசை போட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கோம். உன் கனவுல யாரெல்லாம் வருவாங்க? என்னோட அம்மாவும் ஒரு அயோக்கியனும். அந்த அயோக்கியம் யாருன்னு சொல்ல முடியுமா? ஞானராஜ். அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நோ. ஞானராஜோட சாவுதான் அந்த சோக கதையோட கடைசி அத்தியாயம். மறுபடியும் அந்த கசப்பேறிய சரித்திரத்தை நான் புரட்டி பார்க்க விரும்பல. இட்ஸ் ஆல் ரைட். உங்க அம்மா பேர் என்ன தீபா? மேரி. இந்த ஊர் மெர்சி ஹோம்ல டீச்சரா இருந்தாங்க. நீ உங்க அம்மா கூட எப்படி பழகுவ? எங்க அம்மா மேல நான் உயிரையே வச்சிருந்தேன். தூங்கும் போது கூட எங்க அம்மாவை நான் கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவேன். நீ எந்த ஊர்ல படிச்ச? இந்த ஊர்ல தான். படிக்கும்போது உனக்கு பிடித்தமான பாடம் எது? பைபிள். கொலை செய்யறது பாவம்னு பைபிள்ல சொல்லிருக்கே. நீ ஞானராஜ கொன்னிட்டியே, அது பாவம் இல்லையா? அது பாவம் இல்ல. ஏன்னா ஞானராஜன் பைபிள் எல்லாம் படிச்சு வந்தா. அவன் எங்க அம்மாவை கொல்லல. அப்போ உங்க அம்மாவை ஞானராஜ் தான் கொன்னாருன்னு சதா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க. ஆமா, இரவும் பகலும் அதே எண்ணத்துலதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஞானராஜ எப்படியாவது கொல்லணும். ஏன்னா அவன் எங்க அம்மாவை கொன்னவன். ஞானராஜ் செத்துட்டான். இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். I see. தீபா, லாரன்ஸ், வாங்க லாரன்ஸ். நீங்க எப்ப வருவீங்கன்னு நான் ஏக்கத்தோட காத்துட்டு இருந்தேன். எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்க. நீ எப்படி இருக்க? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதாங்க நான் சந்தோஷமா இருக்கேன். மறுபடியும் உங்களோட வாழ்ற பாக்கியம் கிடைச்சதுன்னா நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நான் நடந்துக்குவேன். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய திருமணம் நரகத்தில் நிச்சயிக்கப்பட்டுடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க லாரன்ஸ். நான் உன்னை மன்னிக்கலாம், ஆனா சட்டம் உன்னை மன்னிக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் வர்றேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. I'm sorry for you, Mr. Lawrence. மனைவிக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்க வேண்டிய துர்பாகியம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டாம். ராதா, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதே. என்னைக்கு உன் புருஷன் வீட்டு விட்டு போனாரோ அன்னைக்கே நீயும் ஒரு பின்னால போயிருக்கணும். சீதைக்கு ராமர் இருக்கிற இடம் தான் அயோத்தி. இருக்கலாம், ஆனா இந்த ராதாவுக்கு அப்பா இருக்கிற இடம் தான் அயோத்தி. அப்போ உன் புருஷனை விட உனக்கு அப்பா தான் முக்கியம். ஆமா, அதுல என்ன தப்பு? நான் தாயில்லா புள்ள. அப்பாதான் என்ன வளர்த்து ஆளாக்குனாரு. அவர் என் மேல உயிரையே வச்சிருக்காரு. என் சந்தோஷம் தான் அவர் சந்தோஷம். சுருக்கமா சொல்ல போனா எங்க அப்பா வாழறதே எனக்காகத்தான். இந்த வயசான காலத்துல எங்க அப்பாவை தவிக்க விட்டுட்டு நான் போய் தனி கொடுத்தன நடத்தணுமா? இது என்ன நியாயம்? எந்த பொண்ணுக்குமே கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் பிறந்த வீடு சொந்தம், கல்யாணத்துக்கு பிறகு புகுந்த வீடு தான் தஞ்சம். இதை எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த உலகத்துல உன் மேல பாசம் காட்டுறதுக்கு உங்க அப்பா ஒருத்தர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த உலகமே உங்க அப்பாக்குள்ளதான் அடங்கி இருக்குதுன்னு நம்புறேன். உன்னை நேசிக்கிறதுக்கு உன் புருஷனும் இருக்காரு.
என் மேல அவருக்கு உண்மையான அன்பு இருந்திருந்தா என்ன உதறி தள்ளிட்டு போய்க்க மாட்டார். நோ, நீங்க தான் அவரை உதாசீனப்படுத்தினீங்க. அவர் போயிட்டார். ஏதேது போற போக்க பார்த்தா நீங்களே அவர் சார்பில் எங்க மேல வழக்கு போடுவீங்க போல இருக்கே. நான் போட மாட்டேன், அவர் வழக்கு போடாம பாத்துக்குங்க. பாத்தியா, உன் வீட்டுக்காரர் வந்து இறங்குற வாகனத்தை இன்னைக்கு சைக்கிள்ல வந்து இறங்கி இருக்காரு. நாளைக்கு எதுல வர போறாரோ? நட வண்டியிலதான். நீங்க வாங்கப்பா. ஃபாதர், மாற்றுமா? ராஜேஷ், இது உன்னுடைய ஃபர்ஸ்ட் கேஸ். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபாதர். சார், நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்க ஆசீர்வாதத்தை நானே வாங்கிக்கிறேன். ராதா, பையன் அவன் என் காலத்தொடல என் இதயத்தை தொட்டுட்டான். இது போதாடா உங்களுக்கு? என் மருமகனை போல உண்டான்னு ஊர் பூரா தம்பட்ட அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவரை நம்பாதீங்க. உங்க சிஷ்ய ஒரு குணச்சித்திர நடிகர். ஹீரோன்னு நினைச்சேன். சும்மா வாங்க. மிஸ்ஸஸ் தீபா லாரன்ஸ். தீபா லாரன்ஸ், தீபா லாரன்ஸ், தீபா லாரன்ஸ். இதானம்மா மிஸ்ஸஸ் தீபா லாரன்ஸ்? ஆமா. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஞானராஜ் என்பவரை நீ திட்டமிட்டு படுகொலை செய்ததாக உண்மையில் இந்த கோர்ட்டில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உனக்காக வாதாட அட்வொகேட் யாராவது இருக்காங்களா? இல்ல அரசாங்க செலவிலேயே உனக்கு ஒரு வக்கீல் ஏற்பாடு செய்யவா? வக்கீல் சார்பாக ஆஜராக போகும் குற்றவாளி நான் தான், யுவர் ஆனர். ஆர்டர், ஆர்டர். என்ன சொல்றீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மிஸ்டர். குற்றவாளி தீபா சார்பில் ஆஜராக போகும் வக்கீல் நான் தான், யுவர் ஆனர். உங்க பேரு? நான் ராஜேஷ், பிஏபிஎல். அரசாங்க வக்கீல் ராதா கூட என் மனைவிதான். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். நான் அவரது மனைவியா அல்லது அவர் என் கணவரா என்பது இந்த வழக்குக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனை. அப்ஜெக்ஷன் அப்ஹெல்ட். மிஸ்டர் ராஜேஷ், இனி கோர்ட்டுக்கு சம்பந்தமில்லாத குடும்ப விஷயங்களை எல்லாம் இங்கு பேச வேண்டாம். எஸ் யுவர் ஆனர். ஆல் ரைட் மிஸ்டர் ராஜேஷ். உங்கள் கட்சிக்காரியான தீபா தன் தாயை ஞானராஜ் கொன்றார், அதனால் நான் அவரை கொன்றேன் என்று போலீசில் வாக்குமூலம் எழுதி கொடுத்திருக்கிறார். இப்போ நீங்க அந்த வாக்குமூலத்தை உண்மை என்று ஒத்துக்க போறீங்களா, இல்ல பொய்ன்னு வாதாட போறீங்களா? போலீசில் தீபா கொடுத்த வாக்குமூலத்தை மறுக்கவோ அல்லது அது பொய் என்று வாதாடவோ நான் விரும்பவில்லை. யாருடைய கட்டாயம் இன்றி தீபா தன்னிச்சையாகத்தான் இந்த வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அதுக்கப்புறமும் நீங்க வாதாட இந்த கேஸ்ல என்ன இருக்கு மிஸ்டர் ராஜேஷ்? இருக்கு யுவர் ஆனர். எப்படிப்பட்ட வித்தியாசமான சூழ்நிலையில தீபா இந்த கொலையை செய்ய வேண்டிய கட்டாயம் நேர்ந்ததுங்கிறத இந்த கோர்ட்ல நான் வெளிச்சத்து கொண்டு வர விரும்புறேன். என் வாதங்களையும் சாட்சிகளையும் கேட்டதுக்கு அப்புறம் பரிதாபத்துக்குரிய கட்சிக்காரருக்கு இந்த நீதிமன்றத்தின் பரிபூர்ண அனுதாபம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் இந்த வழக்கை நான் எடுத்துக்கிட்டேன். எஸ் மிஸ்டர் ராஜேஷ், உங்க தரப்பு நியாயங்களை சொல்வதற்கு உங்களுக்கு அவசியம் வாய்ப்பு தரப்படும். தேங்க்யூ யுவர் ஆனர். ப்ராசிக்யூட்டர், உங்க வாதத்தை தொடங்கலாம். என் தரப்பின் முதல் சாட்சி இன்ஸ்பெக்டர் மகேந்திரா. மிஸ்டர் மகேந்திரா, இந்த தீபாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஞானராஜ சுட்டுக் கொன்னதா ஸ்டேஷனுக்கு வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததே இவங்கதான். I see. ரிவால்வர். தீபா கொலை செய்யறதுக்கு உபயோகப்படுத்துற ரிவால்வர் இதுதானே? ஆமா. இத கைரேகை பரிசோதனைக்கு அனுப்பிச்சீங்களா? அனுப்பிச்சேன். யாரோட கைரேகை இருந்துச்சு? தீபாவுடைய கைரேகை இருந்துச்சு. Thank you. That's all, Your Honor. மிஸ்டர் ராஜேஷ், ப்ராசிக்யூஷன் தரப்பு சாட்சியை நீங்க குறுக்கு விசாரணை செய்யலாம். யுவர் ஆனர், இப்ப நான் அவரை விசாரிக்க விரும்பல, பின்னால விசாரிக்கிறேன். பின்னால என்ன? எப்ப மிஸ்டர் ராஜேஷ்? கோர்ட் கலைந்த பிறகு விசாரிப்பதாக சொல்கிறார் என்று நினைக்கிறேன், Your Honor.